வரக்கூடிய பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், அதே மாதிரி மெயின் எக்ஸாம் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் இப்போ தான் பிஎட் படிச்சு முடிச்சிருக்கேன், நான் இப்போ தான் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் ஓவரால் மார்க் ஷீட் வாங்கியிருக்கேன் அப்படின்னா நீங்களுமே இந்த எக்ஸாமுக்கு வந்து தாராளமாக அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். நம்ம அகாடமி சார்பாக ஆல்ரெடி இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வுக்கான பயிற்சி எல்லாமே நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதுல மெயின்ஸ் சிலபஸை பொறுத்த மட்டும் நமக்கு 150 வினாக்கள் 150 மார்க் வந்து அவைலபிளா இருக்கு. அதுல மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் PDF ஃபார்மேட் சாஃப்ட் காப்பியா வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். வரக்கூடிய பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், அதே மாதிரி மெயின் எக்ஸாம் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். சேம் டைம் நீங்கள் இப்போ தான் பிஎட் படிச்சு முடிச்சிருக்கேன், நான் இப்போ தான் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் ஓவரால் மார்க் ஷீட் வாங்கியிருக்கேன் அப்படின்னா நீங்களுமே இந்த எக்ஸாமுக்கு வந்து தாராளமாக அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். அதே மாதிரி ஆல்ரெடி நான் வந்து அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன், பட் 1 மார்க் 2 மார்க்லாம் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன், தமிழ் தகுதி தேர்வில் வந்து இப்போ ஃபெயில் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா வரக்கூடிய எக்ஸாமில் நீங்கள் நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது, இப்போ இருந்தே ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது, நான் நல்லா படிக்கும்போது, ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களால் நல்ல மார்க் எடுத்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் நீங்களும் ஒரு வட்டார கல்வி அலுவலராக வந்து பார்த்தீங்கன்னா பணியில் அமரலாம். ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம அகாடமி சார்பாக ஆல்ரெடி இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வுக்கான பயிற்சி எல்லாமே நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். அதில் தமிழ் தகுதி தேர்வு வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மெயின்ஸை பொறுத்த மட்டும் நம்ம வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோம். பட் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி அப்டேட்டாக நடக்கும். அதையுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மெயின்ஸ் சிலபஸை பொறுத்த மட்டும் நமக்கு 150 வினாக்கள் 150 மார்க் வந்து அவைலபிளாக இருக்குது. அதில் 110 மார்க்கு எங்கேருந்து வேணால் எப்படி வேணால் டிகிரி லெவலில் வந்து கேட்பாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழில் இருந்து ஒரு 10 மார்க்கு 15 மார்க்கு, இங்கிலீஷ் பாடம், அப்புறம் மேக்ஸை பொறுத்த மட்டும் ஒரு 20-25 ப்ளஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் INM, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக், காமர்ஸ் எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி பல்வேறு சம்பந்தப்பட்ட சிலபஸை பேஸ் பண்ணி 110 வினாக்கள் எங்கேருந்து வேணால் எப்படி வேணால் கேட்கலாம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய அகாடமி சார்பாக டெய்லியுமே என்கேஜ்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு குயிஸ் வந்து ரெடி பண்ணுவோம். அதை நம்மக்கிட்ட உள்ள டீச்சர்ஸ் அந்தந்த டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் ஆகும். அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து மெயின்ஸில் 110 மார்க்கு, 30 மதிப்பெண்கள் கல்வி உளவியல், மத்திய அளவில் உள்ள மிக முக்கியமான கல்வி திட்டங்கள், மாநில அளவில் உள்ள மிக முக்கியமான கல்வி திட்டங்கள், எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, யார் கொண்டு வந்தாங்க, எந்த மாதம் கொண்டு வந்தாங்க, எந்த நாள் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே டீட்டெயிலாக நல்லா அக்யூரேட்டாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கல்வி உளவியல் சம்மந்தப்பட்ட எல்லா டேட்டாவுமே வந்து 30 மார்க்குக்கு நம்ம எப்படி படிக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய குரூப்பில் வந்து அப்டேட் ஆகும். அதையுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 10 மார்க் வந்து கரண்ட் அஃபேர் ஜிகே, இதை பொறுத்த மட்டும் நம்ம டெய்லியுமே நியூஸ் பேப்பர் படிக்கும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக கவர் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா கூட நம்ம அகாடமி சார்பாக R&D டிபார்ட்மெண்ட் மூலமாக நம்ம கரண்ட் அஃபேர் ஜிகே வந்து அப்டேட் ஆகும். அதையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ இந்த BO எக்ஸாம் ஈஸியாக கஷ்டமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. அது மட்டும் இல்லாமல் நான் குரூப் 4க்கு படித்த மாதிரியே இதுக்கு வந்து படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நின்னீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா குரூப் 4 எக்ஸாம் பேட்டர்ன் வேற, DRB அண்ட் BO எக்ஸாம் பேட்டர்ன் வேற. ஓகே, அப்போ அந்தந்த எக்ஸாமுக்குன்னு சொல்லி சிலபஸை நம்ம பேஸ் பண்ணி படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக இருக்குமே தவிர நான் TNPSC குரூப் 4க்கு படித்தேன், குரூப் 2க்கு படித்தேன், போன வருஷம் நியமன தேர்வுக்கு படித்தேன், ஸோ அதனால இந்த எக்ஸாமுக்கு வந்து நான் இப்படி தான் இருப்பேன், நான் லாஸ்ட்டாக பார்த்துக்குருவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கதை வந்து இங்கே வேகாது. ஓகே, அதே மாதிரி சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ராப்பராக ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்காங்க, நம்ம எப்படி ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுடைய ப்ளஸ் மைனஸ் வந்து தெரிய வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி OMR சீட்டுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதை நீங்கள் இப்போ தப்பே இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஒரிஜினல் எக்ஸாமில் நம்ம எப்படி அந்த OMR சீட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல கைடன்ஸ் வந்து இப்போ பண்ணக்கூடிய ப்ராக்டிஸ் வந்து கை கொடுக்கும். இதுவுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஸோ நம்மக்கிட்ட உள்ள டீச்சர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிலபஸ் நம்ம குரூப்பில் அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ரெண்டாவது மெயின் எக்ஸாமுக்கான சிலபஸ் இருக்குது. அதில் நீங்கள் பார்க்கும்போது மட்டும்தான் அறிவியல், பொது அறிவியலை பொறுத்த மட்டும் இயற்பியல், வேதியியல், உயிரியல் வந்து அவைலபிளாக இருக்குது. அதில் நம்ம எது படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வாய்ப்பு இருக்கும். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கல்வி உளவியலை பொறுத்த மட்டும் சிலபஸை பார்க்கும்போது நம்ம எப்படி படிக்கணும், பிஎட் ஃபர்ஸ்ட் செம், செகண்ட் செம், ஃபோர்த் செம் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிய வாய்ப்பு இருக்கும். அது போக மிக முக்கியமான கல்வி திட்டங்கள் அதையுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும்.
அண்ட் கரண்ட் அஃபேர்ஸுக்கே பொறுத்த மட்டும் டெய்லியுமே நம்ம இந்தியா, நம்ம தமிழ்நாடு, மற்ற மாநிலங்கள், மிக முக்கியமான திட்டங்கள் இது எல்லாத்தையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம கிட்ட உள்ள டீச்சர்ஸ் கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. இனிமே நீங்கள் இருக்கக்கூடிய குரூப்பில் தமிழ் தகுதி தேர்வு, பொது அறிவு சம்பந்தப்பட்ட வினாக்கள், அதே மாதிரி நடப்பு நிகழ்வுகள், மேக்ஸ் சம்பந்தப்பட்ட வினாக்கள், இந்த நாலுமே வந்து டெய்லியுமே வந்து அப்டேட் ஆகும். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் PDF ஃபார்மேட் சாஃப்ட் காப்பியாக வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். டெஸ்ட் பேஜ் மட்டும் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் கொடுத்துட்டு டாபிக் கொடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். டெஸ்ட் மட்டும் நாங்கள் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களுமே ஒரு வட்டார கல்வி அலுவலராக பணியில் அமர முடியும். அது மட்டும் இல்லாமல் UG + PED, BA BEd, BSc PEd படிச்ச எல்லாருக்குமே இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்டகிரேட் டிகிரி படித்தவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். மற்ற எக்ஸாம் மாதிரி இந்த எக்ஸாம் வந்து கிடையாது. சிலபஸை பேஸ் பண்ணி நீங்கள் நல்லா படிக்கீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கு இன்டர்வியூமே வந்து கிடையாது. எக்ஸாம் அட்டெம்ப்ட் கொடுக்க போறீங்க, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண போறீங்க. அடுத்த ஸ்டேஜா வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. BO எக்ஸாமுக்கு அட்மிஷன் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிங்க. இந்த வீடியோ தொகுப்பை UG + PEd படிச்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். மேலும் தகவல் பெற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.